ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வீடியோ மீன் குழம்பு செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மீன் எல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி உப்பு மிளகாத்தூள் மஞ்சாத்தூள் போட்டு கலந்து வச்சுருக்கோம். அப்புறமா ஃபஸ்ட்டு தேங்காய் உள்ள போட்டுன்னுக்குறோம். அப்புறம் உள்ள பூண்டு, இதை அரைக்கிறதுக்கு 2 தக்காளி, அப்புறம் சீரகம் 1 ஸ்பூன் போடுறேன், மிளகு 1/2 ஸ்பூன் போடுறேன். இது அரைக்கிறதுக்கு போட்டு தக்காளி 2 போட்டு இதை அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம போட்டதெல்லாம் மசாலா அரைச்சிக்கணும். இப்போ 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். 2 தக்காளி, சின்ன தக்காளி, அப்புறம் கொஞ்சம் பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இதெல்லாம் போட்டு காஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது நேற்று என்னது காலிஃப்ளவர் சில்லி பண்ணுது, எண்ணெய் மீதி எண்ணெய், அதே எண்ணெய் ஊற்ற போகிறேன். பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாகவே இருக்கட்டும் மீன் குழம்புக்கு. பாருங்கள், இவ்வளோ ஊற்றிருக்கேன். இப்போது எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் வெந்தயம் போடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன்னு இந்த வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் ஆன் பண்ணிட்டியா? நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு, வெங்காயம், போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். பாருங்கள், இவ்வளோ ஒரு கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்ததும் வதங்கிட்ட உடனே கொஞ்சம் தக்காளி, 2 தக்காளி, பச்சை மிளகாய் 2 ஒன்றாவே போட்டுடலாம். போட்டுட்டு இது நல்லா வதக்கலாம். பாருங்கள், இவ்வளோ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இது வதங்கிட்ட உடனே நல்லா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதில் போட்டுடலாம். அப்புறமா ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கிட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், 2.5 ஸ்பூன் போடுறேன். இது ஆயிட்டவொடனே கொஞ்சம் மஞ்சாத்தூள்,
கொஞ்சம் மஞ்சள், அப்புறமா மீன் மசாலா, ஆச்சி மீன் மசாலா, கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிட்டோன்னே இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஊற்றிக்கலாம். நல்லா 2 kg மீனுக்கு ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் சைஸு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். நம்ம புளி ஊற்றிக்கலாம். நல்லா கரைச்சி நல்லா ஊற்றியாச்சு. இந்த அளவுக்கு கரைச்சி ஊற்றிட்டோம். இப்போ இந்த தண்ணி மசாலா அது அரைச்சி வச்சது ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு வாட்டி. கொஞ்சம் உப்பு தான் போட்டோம். இப்போ தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் உப்பு. இது இப்போது எல்லாம் கலந்து வச்சிட்டோம். கலந்துட்ட உடனே இப்போ நல்லா இது கொதிச்சிட்ட உடனே லாஸ்ட்டில் மீன் போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டு இறக்கிடலாம். பாருங்கள், ஓரளவுக்கு இந்த குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் இப்படி திரிஞ்சு நல்லா வந்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மீனெல்லாம் போடலாம். மீன் இந்த மீன் இங்கெல்லாம் பாங்கடா மீனுன்னு சொல்லுவாங்க பெங்களூரில். அங்கெல்லாம் எப்படின்னு தெரியாது, என்னன்னு சொல்லுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. பாருங்கள், இது இப்போ போடுறோம். அதெல்லாம் என்ன மீனுன்னு சொல்கிறாங்கன்னு தெரில எங்களுக்கு. இங்கே பாங்கடான்னு சொல்லுவாங்க. ஒரு வாட்டி சும்மா இப்படி கலந்து விடணும் எல்லாத்தாங்க, இல்லைன்னா மீனெல்லாம் உடஞ்சிடும். சும்மா அப்படி கலந்து விட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் விட்டு பார்க்கலாம். வாங்க, இப்போது குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் திரிஞ்சு நல்லா வந்திருக்கு மேலே. மீன் பாருங்கள் வெந்திருக்கு. கொத்தமல்லி கொஞ்சம் மேலே தூவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா பாருங்கள் தெரியுது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. ஆஹா, நல்லா வாசனை நல்லா இருக்கு. வாயில் இப்படியே தண்ணி எச்ச ஊறுது. இப்போ ரொம்ப சூடாக இருக்கு. சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. உப்பு போட்டுக்கன்னா சரியாக போயிடும். வாங்க, நீங்களும் சாப்பிடலாம் வாங்க. நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.